பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்குக்கான அந்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம், கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துபவர்கள் ஒரு பக்கம்னு இவ்வாறாக அங்கு காட்சிகள் அமைந்திருக்கிறது தேனி காற்றோடு பகுதியில். இப்போ அடுத்தபடியாக நடிகர் நெப்போலியன் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் தொடர்பான நினைவுகளையும் அவர் பற்றிய இரங்கல் செய்தியும் பதிவிட்டிருக்காரு. அதையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவிலேருந்து உங்கள் நெப்போலியன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜூன் 10ஆம் தேதி காலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி எனக்கு வந்தது. என்னுடைய குருநாதர் திரு பாரதிராஜா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார் அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக அவர் உடம்பு சேர்க்காமல் இருந்தார். நான் அடிக்கடி ஜனனிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கார் அங்கிள், அப்பா நல்லா இருக்கார் அங்கிள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த செய்தி கேட்டது கூட இது பொய்யா இருக்குமோ, இது ரூமராக இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு ரூமர் மாதிரி வந்தது. உடனே ஜனனிக்கு போயிடுச்சுனேன், இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அப்பா நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு பொருளியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஜனனிக்கு உடனே ஃபோன் பேசினேன். அங்கிள் நான் ஃப்ளைட்டில் இருக்கேன் அங்கிள், மலேசியாவிலேருந்து, அப்பா தவறிட்டாங்க, நான் இந்தியா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற செய்தி ஜனனிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அதை உறுதி பண்ணேன். எனக்கு எல்லாமே என்னுடைய குருநாதர் தான். இன்றைக்கி திரைப்படத்துறையில் நான் அந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். 1990 முதல் அவரை சந்தித்த நாள்லேருந்து அவர் என்னை புது நெல் புது நாத்து படத்தில் அறிமுகப்படுத்தினதுலேருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மகன் திருமணத்துக்கு போய் நான் அழைப்பதில் கொடுக்க வரைக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த நட்பு அந்த உறவு அப்படியே ரொம்ப பலமாக இருந்துச்சு. இடையில் அப்பப்போ டைரக்டர் பல விஷயங்களுக்கு பொது சேவைகள் பண்ணும்போது பொது காரியங்களில் எனக்கு அவருக்கு நிறையா கருத்து வேறுபாடு வரும். நான் ஒன்று சொல்லுவேன், டைரக்டரே அவனுக்கு என்னடா தெரியும் சும்மா அப்படிம்பாரு. நிறைய மழை ஒரு ரெடி கொடலையா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்குக்கான இந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. அவருடைய சொந்த ஊரில் அவருடைய பண்ணை வீட்டில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் அரசு மரியாதையோடு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. பல்வேறு திரைப்பிரபலங்கள், அவரோட பணியாற்றியவர்கள், அவர் அறிமுகம் செய்து வைத்த நடிகர்கள், அவரால் உருவான நபர்கள்னு அனைத்து தரப்பட்ட மக்களும் அங்கே வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளே இருந்த கேமரா ஷூட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே கிராமத்து பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அப்படின்னு நிறைய பேர் அவரை பற்றின நினைவுகளை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இயல்பானவர், ஷூட்டிங்கில் கண்டிப்பாக இருப்பார், ஆனால் மற்றபடி அவர் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய நினைவுகளாக நம்மளோட பகிர்ந்திருந்தாங்க. 16 வயதினிலே அப்படின்னு ஆரம்பித்த அவருடைய திரைப்பயணம் கிழக்கில் போகக்கூடிய ரயிலில் பயணம் செய்து சிகப்பு ரோஜாக்களினுடைய வரவேற்போடு புதிய வார்ப்புகளால் நிறம் மாறாத பூக்களாக இன்று இயக்குனர் இமயத்தினுடைய அலைகள் ஓய்ந்திருக்கிறது. அவருடைய ஆன்மா ஓய்ந்திருக்கலாம், ஆனால் அவருடைய படைப்புகள் ஓய்வதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இன்னைக்கு இந்த இறுதிச் சடங்கில் அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து அவருக்கான அந்த அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு. அதனுடைய காட்சிகளெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். தெரியுமாப்பா, விடப்பா, போப்பா.
1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.